வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது காஞ்சியின் 7 புண்ணிய தீர்த்தங்கள். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது நம்ம யாராவது காசிக்கு சென்றார்களானால் காசியிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தியா என்று சொல்லி அதை வாங்கி நம்ம தெளித்துக் கொள்வோம். எதற்காக என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும். கங்கை நதியினுடைய தீர்த்தத்தை நம்ம தெளித்துக் கொண்டால் நம்முடைய பாவங்கள் களையும் என்பதற்காக காசிக்கு சென்றவரிடம் காசி தீர்த்தம் வாங்கி தெளித்துக் கொள்வோம். அதுபோல காஞ்சிபுரத்துல புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குதா? இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாச்சே. அந்த தீர்த்தத்தை நம்ம எளிமையா தெளிச்சுக்கலாமே, காஞ்சிபுரத்துக்கு நம்ம நினைச்சா போயிடலாமே, பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமாம், காஞ்சிபுரத்தில் வாரத்தின் 7 நாட்களுக்கும் உரிய புண்ணிய தீர்த்தங்கள் காஞ்சிபுரத்துல இருக்கு. காஞ்சிபுரத்துல இல்லாத வேற எங்க இருக்கும்? நகரேஷு காஞ்சி என்று காளிதாசரே சொல்லியிருக்கிறாரே. நகரேஷு என்ற சொல்லுக்கு நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று பொருள். அப்படி நகரங்களில் எல்லாம் சிறந்த காஞ்சியில் வாரத்தின் 7 நாட்களுக்கும் உரிய புண்ணிய தீர்த்தங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது காஞ்சிபுரத்துல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோல நம்ம ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பதிவு செய்திருக்கிறோம். உங்களால் அந்த தீர்த்தத்தை இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கும் போது அந்த தீர்த்தத்தை வந்து நீங்க உங்கள் தலையில் தெளித்துக் கொண்டு அந்த புண்ணியத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போனாலும் அந்த தீர்த்தத்தை பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஆண்டவனை தரிசிக்கவில்லை என்றால் கூட கோபுரத்தை தரிசிப்பது அவ்வளவு புண்ணியம் சொல்லுவாங்க. அப்படி இந்த புண்ணிய தீர்த்தங்களை தரிசிப்பது புண்ணியம் என்ற ஒரே காரணத்தினால இந்த பதிவினை நான் உங்களோடு பகிர்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வாருங்கள். ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு நாளுக்குரிய தீர்த்தம் எது என்றதை நம்ம இப்ப வரிசையாக பார்க்க இருக்கிறோம். நீங்க முதல் முறையா நம்முடைய பரிதி புகழ் சேனலை பாத்தீங்கன்னா மறவாம ஒரு சப்ஸ்கிரைப் செய்து விடுங்க. சப்ஸ்கிரைப் செய்தா மட்டும் போராது, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போட்ட ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாருங்கள், ஒவ்வொரு தீர்த்தமாக சென்று தரிசிக்கலாம். காஞ்சிபுரத்தின் 7 புண்ணிய தீர்த்தங்களில் ஞாயிற்றுக்கிழமைக்கு உரிய தீர்த்தம் இஷ்டசித்தி தீர்த்தம், இஷ்டசித்தி விநாயகர் தீர்த்தம். அதாவது கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த திருக்குளத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் இருக்கிறதே, இந்த திருக்குளம் இருக்கிறதே, இதுதான் காஞ்சியின் 7 புண்ணிய தீர்த்தங்களில் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தீர்த்தம். தரிசித்து கொள்ளுங்கள். காஞ்சிபுரத்தில் 7 புண்ணிய தீர்த்தங்களில் திங்கட்கிழமைக்கு உரிய தீர்த்தம் வந்து இந்த சிவகங்கை தீர்த்தம். இது எதுன்னு உங்களுக்கே தெரியும். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய திருக்குளம் தான் இந்த சிவகங்கை தீர்த்தம். தரிசனம் செய்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமைக்குரிய தீர்த்தம் வந்து மங்கள தீர்த்தம். இந்த திருக்குளம் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே வற்றி போய்விட்டது. குளத்தில் நீர் இல்லை, சுத்தமாக நீர் இல்லை, வற்றி போயிருக்கக்கூடிய ஒரு காட்சி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு அருகிலே இந்த மங்கள தீர்த்தம் என்பது இருக்கிறது. இதுதான் செவ்வாய்க்கிழமைக்கு உரிய தீர்த்தம். ஏகாம்பரநாதருடைய கோபுரம் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மங்கள தீர்த்தம் தற்போது இல்லை, வற்றி போயிருக்கிறது. இதுதான் காஞ்சி மாநகரத்துக்குரிய செவ்வாய்க்கிழமைக்குரிய தீர்த்தம். இந்த மங்கள தீர்த்தம் தான். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 7 புண்ணிய தீர்த்தங்களில் புதன்கிழமைக்கு உரிய தீர்த்தம் இதுதான் இந்திர தீர்த்தம். இந்திரனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த இந்திர தீர்த்தம் சின்ன வேப்பங்குளம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. இதை சுற்றி வீடுகள் இருக்கிறது. இது வந்து திருநெறி காரைக்காடு என்று சொல்லக்கூடிய திருக்காளிமேட்டில், இப்போ இருக்கக்கூடிய திருக்காளிமேட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய திருக்குளமாக கருதப்படுகிறது இந்த சின்ன வேப்பங்குளம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இந்திர தீர்த்தம். அதாவது ஞானசம்பந்தர் அவர்கள் வந்து வந்த வழித்தடத்தில் அவர்கள் நீராடி இந்த தீர்த்தத்தில் நம்ம இன்றைக்கி பார்த்து தரிசித்து கொண்டிருக்கிறோம். தரிசித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி இதனோட பேர் வந்து சின்ன வேப்பங்குளம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த சுற்றி ரொம்ப அழகான புராதான ஒரு அரச மரம் இருக்குது. நாகாத்தம்மன் வீட்டு இருக்கிறார்கள், 7 கன்னிகள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு அழகான ஒரு சூழல் இது. காஞ்சிபுரத்தில் உள்ள 7 புண்ணிய தீர்த்தங்களில் வியாழக்கிழமைக்கு உரிய தீர்த்தம் காயரோகணேஸ்வரர் தீர்த்தம். இந்த காயரோகணேஸ்வரர் திருத்தலம் எங்கே இருக்கிறது என்றால் பிள்ளையார்பாளையத்தில் இருக்கக்கூடிய குரு கோவில் என்று சொல்வார்கள் காஞ்சிபுரத்தில். அந்த குரு கோவிலில் இருக்கக்கூடிய அந்த குரு கோவிலுக்குரிய தீர்த்தமாக கருதப்படக்கூடியது தான் இந்த தாயார் குளம்
என்று சொல்லக்கூடிய காயரோகணேஸ்வரர் தீர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய இறைவன் வந்து காயரோகணேஸ்வரர். இந்த காயரோகணேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பகவான் வந்து ரொம்ப சிறப்பு. அந்த குரு பகவான் என்று சிறப்பின் காரணமாக இந்த கோவிலை வந்து குரு கோவில் என்று சொல்வார்கள். இந்த காயரோகணேஸ்வரர் தீர்த்தம் எவ்வளோ பெரிய ஒரு திருக்குளம் பாருங்கள். இன்றும் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் கச்சபேஸ்வரர், இந்த கோவில் திருக்குளத்தில் கச்சபேஸ்வரருடைய தெப்பம் வந்து நடக்கும். இந்த சமீபத்திய மழையின் காரணமாக இந்த கோவிலுடைய குளத்தினுடைய அளவு, நீரினுடைய அளவு நல்ல தெளிவாகவும் நீரினுடைய அளவு நல்ல உயர்ந்தும் காணப்படுகிறது. நீர் எவ்வளோ தெளிவாக இருக்கிறது என்று நாம் அந்த காட்சியை நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றாக அந்த இறைவனுடைய திருக்குளத்தினுடைய தீர்த்தத்தை வந்து நம்ம தரிசித்துக் கொள்வோம். வெள்ளிக்கிழமைக்குரிய புண்ணிய தீர்த்தம் காஞ்சி காமாட்சி அம்மாளுடைய திருக்குளம். இதை வந்து இப்போது இந்த பெருந்தொற்று நோயினால் இந்த கோவிலில் வந்து சாமி தரிசனம் மட்டும்தான், குளம் பக்கம்லாம் போக முடியல. அதனால் அந்த உலகாணி தீர்த்தம், காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய உலகாணி தீர்த்தம் தான் காஞ்சி வாழ் மக்களுக்குரிய வெள்ளிக்கிழமைக்குரிய புண்ணிய தீர்த்தம். அதனால் அதை இன்று நம்மால் பதிவு செய்ய முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் போகக்கூடிய ஒரு சாலையில் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 7 தீர்த்தங்களுள் ஒன்றான சனிக்கிழமைக்குரிய ஒரு தீர்த்தமாக, ஒரு பெரும் குளமாக, எவ்வளோ ஒரு பெரிய குளம் பாருங்கள், பிரம்மாண்டமான ஒரு குளமாக இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சர்வதீர்த்த திருக்குளம். இந்த சர்வதீர்த்த திருக்குளம் வந்து காஞ்சிபுரத்திற்கே உரிய ஒரு பொக்கிஷம். எவ்வளோ ஒரு அழகான, எவ்வளோ ஒரு பெரிய குளம் பாருங்கள். இந்த குளத்தினுடைய நீராழி மண்டபம் இது. எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு குளம் பாருங்கள். நீர் வந்து சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக இந்த தண்ணி வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக காட்சி தருகிறது நமக்கு. இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய தீர்த்தம் பாருங்கள். சனிக்கிழமைக்குரிய தீர்த்தம் வந்து இந்த சர்வதீர்த்தம். இந்த சர்வதீர்த்தத்தினுடைய குளத்தினுடைய கரையில் வந்து இருப்பவர் வந்து தீர்த்தீஸ்வரர் திருக்கோயில் வந்து நமக்கு இங்கே இருக்கிறது. இங்கே வந்தால் மாலை நேரத்தில் இந்த திருக்கோயில் வந்து திறந்திருக்கும். நாம் எல்லாம் வல்ல ஈசனையும் வழிபடலாம். என்ன நேயர்களே, 7 நாட்களுக்குரிய 7 தீர்த்தங்களை கண்டு இன்புற்று இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த 7 தீர்த்தங்களையும் வந்து தரிசித்து அந்த தீர்த்தத்தை முடிஞ்சா எடுத்து நம்முடைய தலையில் தெளித்து கொண்டு அந்த நாளில் அந்த தீர்த்தத்தை வந்து நாம் வந்து தரிசிக்கிறது வந்து, அந்த தீர்த்தத்தை எடுத்து நாம் வந்து தலையிலாவது தெளித்துக் கொள்வது வந்து அவ்வளவு புண்ணியம். அந்த புண்ணியத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். என்னால் என்ற ஒரு இறைப்பணியை நான் செய்திருக்கிறேன். மீண்டும் நாளை வேறொரு நிகழ்வில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சி மு. புகழேந்தி. நன்றி, வணக்கம்.